ஹalleluya. praise the Lord. தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலவேளையில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனை ஆராதிக்கிற குடும்பமாக சபையிலே சேர்ந்து ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாக விசுவாசிகளாக ஒன்று சேர்ந்து ஆராதிக்கிற மகிமையான கர்த்தருடைய நாளை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya. நாம் சபை கூடி விடுதலை எப்பொழுதும் விட்டு விடாதபடி கர்த்தரையே கனம் பண்ண வேண்டும். ஆமென். ஹalleluya. இந்த காலை வேளையிலே கூட உங்களுக்காக கர்த்தர் இந்த ஆசீர்வாத மன்னா மூலமாய் உங்களை சந்திக்க செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாக உங்களோடு கூட கர்த்தர் இந்த காலை வேளையில பேசி தேவனை ஆராதிக்கிற ஒரு மேன்மையை நமக்கு கட்டளையிடுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 44 சங்கீதம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், சிலர் எல்லாவற்றை குறித்து மேன்மை பாராட்டும் பொழுது நானோ கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவது என்றால் என்ன? நாம் கர்த்தரை உயர்த்துவது, ஆராதிப்பது, துதிப்பது, அவரை பாடுவது, எல்லாவற்றையும் கர்த்தர் நாமத்தை மேன்மை பாராட்டுவோம். மேன்மை பாராட்டுவது கர்த்தர் ஒருவரே என்பதற்கு அடையாளம். ஹalleluya. கர்த்தர் ஒருவரை குறித்தே மேன்மை பாராட்டும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எல்லா மேன்மைகளை கட்டளையிடுவார். இந்த காலைவெளியில் கூட கர்த்தரை ஆராதிக்கிற ஜனமாக கர்த்தர் நம்மை மேன்மையாக வைத்திருக்கிறார். எத்தனையோ ஜனங்களுக்கு இந்த சலாக்கியம் இல்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டி ஆராதிப்பதிலே ஒரு கிருபை வைத்திருக்கிறார். அவர் நாமத்தை துதிக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறார், எக்காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லி அந்த கால சமய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தரை தெய்வமாய் கொண்டு கர்த்தரை மெய்ப்பராய் கொண்டு ஆராதிக்கிற ஒரு மனுஷன் தான் தாவீது. அவன் வாழ்க்கை பாருங்கள், அவன் துதிக்க 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 எந்த சமயத்தில் கர்த்தர் என்ற வார்த்தை அவன் மேன்மை பாராட்டி எல்லாவற்றுக்கும் மத்தியில் அவன் கர்த்தரையே உயர்த்தும் பொழுது அவன் வாழ்க்கையில ஒரு சிங்காசனம் ஆயத்தமாக்கப்பட்டது. அந்த சிங்காசனத்துக்கு நேராய் தேவன் தாவீதை கொண்டு போனார். அவன் கர்த்தரை மேன்மை பாராட்டி கொண்டே இருந்தான். கர்த்தர் அவனை மேன்மை பாராட்டி சிங்காசனத்திலே மேன்மையான ஸ்தானத்தில் வைத்தார். இந்த காலை வேளையில கூட கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு ஒரு மேன்மை வைத்திருக்கிறார். நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். எந்த சமயத்திலும் அவரே மேன்மை பாராட்டி எல்லாருக்கும் மத்தியில் எந்த சூழ்நிலையில். ஆனால் இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில சில பாதிப்பு, பலவீனம், போராட்டம், துக்கம், வேதனை, கண்ணீர், ஒரு பாடுகள் மத்தியில் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட முடியாமல் ஒருவேளை சோர்ந்து இருக்கலாம். கவலைப்படாதீர்கள். இப்பொழுது நாம் ஜெபிக்க போறோம். நீங்கள் முழு உள்ளத்தோடு சொல்லுங்க, நான் குடும்பமாய் கர்த்தரை மேன்மை பாராட்டுவேன், குடும்பமாய் என் கர்த்தர் நாமத்தை துதிப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான மேன்மையற்ற சூழ்நிலைகளை மாற்ற மாண்டவரேன்னு சொல்லி இப்பொழுது நாம் ஒப்புக் கொடுக்கலாமா? நீங்கள் கர்த்தரை மேன்மை பாராட்டுவீர்களானால் உங்களை கர்த்தர் மேன்மையாய் வைப்பார். கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சபையாய் கூடி வந்திருக்கிற இந்த நாளை, கர்த்தருக்குரிய நாளை நாங்கள் ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீரே ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே மேன்மையாய் இருந்து ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வேளையில் உம்மை ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற உம்முடைய நாமத்தை குறித்து உம் நிமித்தம் மேன்மை பாராட்டுகிற ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பீராக. தாவீதை போல அவன் வாழ்க்கையில் உண்மையே ஒவ்வொரு காரியத்திலும் உமது நிமித்தம் மேன்மை பாராட்டி உம்மை ஆராதித்தது போல நாங்களும் இந்த நாளிலே உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் வாழ்நாட்களில் உம்மை மாத்திரமே துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்திலும் உம்மை மேன்மை பாராட்ட முடியாதபடிக்கு, உம்மை ஆராதிக்க முடியாதபடிக்கு கட்டப்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கையும் விடுதலையாக்கி வனாந்தர வாழ்க்கையை மாற்றி அமைத்து சோர்வு, பலவீனம், போராட்டம், பிசாசுடைய திட்டங்களில் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி உம்மை மேன்மை பாராட்டி உம்மை மகிமைப்படுத்தி ஆராதிக்கிற உள்ளங்களாக, குடும்பங்களாக நீர் வெளியேற பெற்ற மேன்மை என்கிற ரட்சிப்பில் இவர்களை விடுவித்து ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. ஒவ்வொரு துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றும், ஒவ்வொருடைய வனாந்தரத்தை மாற்றுவீராக. ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய மேன்மை பெருகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உமது நாமத்தினாலே ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், விடுதலையாக்கும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற மேன்மையான ஒரு வாழ்க்கைக்கு நேராய் நடத்தி ஆசீர்வதியும். உம்மை குறித்தே நாங்கள் எப்பொழுது மேன்மை பாராட்ட உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நிமித்த மேன்மை பாராட்டுவோம். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மேன்மையாய் வைப்பார். ஆமேன்.